ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். இந்தியன் ஆர்மியில் ரிலீஸ் ஆயிருக்க அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த இந்தியன் ஆர்மி அக்னிவீரில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சென்னை ரேலி, அப்புறம் கோயம்புத்தூர் ரேலி, திருச்சி ரேலி. இது தமிழ்நாட்டில் இருக்க டோட்டல் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ஸையும் மூணாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு ரேலிக்கும் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ சென்னை ரேலியில் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதுக்குள்ளே எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வருதுன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் அப்ளிகேஷன்ஸ் இன்வைட்டட் ஃப்ரம் டாமிசைல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸ், அதாவது டாமிசைல்ஸ்னால் அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இந்த சென்னை ரேலி இந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ சென்னை தவிர வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அப்புறம் வந்து கடலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இந்த சென்னை ரேலி இந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ணி இதில் இருக்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை ஆன்லைன் செக்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். அதே போல் இப்போ கோயம்புத்தூர் ரேலி இது செக் பண்ணோம்னா கோயம்புத்தூர் அது சுற்றி இருக்க டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து கவர் ஆகும். இப்போ இந்த போஸ்ட்டுக்குள்ளே போய் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டல் 11 டிஸ்ட்ரிக்ஸ் வருது. கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நாமக்கல், நீலகிரிஸ், மதுரை, தேனி, தருமபுரி இது வந்து இதில் கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு திருச்சி ரேலியை செக் பண்ணி பார்க்கலாம். அதில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் கவர் ஆகுதுன்ற டீட்டெயில் சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஜாப் லொக்கேஷன்ற இடத்துல திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி அண்ட் மயிலாடுதுறை இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த திருச்சி ரேலியில் கவர் ஆகும். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேஜை செக் பண்ணி இந்த பாட்டமில் பார்த்திங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும், அப்ளை ஆன்லைன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்து 3 ரேலிக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். திருச்சி ரேலியை மட்டும் இப்போ செக் பண்ணுவோம், அதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். பட் அதில் இருக்க அந்த ஜாபோட டீட்டெயில்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், சேலரி எல்லாமே சேமாக தான் இருக்கும். அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸும் வந்து சேமாக தான் இருக்கும். பட் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு மட்டும் சூஸ் பண்ணி தனியாக வந்து அப்ளை பண்ணணும். இந்த திருச்சி ரேலியோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்மி ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ் திருச்சிராப்பள்ளி. நம்ம வெப்பேஜில் பார்த்த அந்த லொக்கேஷன் டீட்டெயில்ஸ், அந்த டிஸ்ட்ரிக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இங்கேயே இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் இன்வைட்டட் ஃப்ரம் டாமிசைல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸ். இந்த டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க கேண்டிடேட்ஸ்லாம் இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ் ஃபார் செலெக்ஷன். அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி மேல் தான் அப்ளை பண்ண முடியும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. ஃபார் செலெக்ஷன் டெஸ்ட் ஃபார் அக்னிவீர் இன்டேக் ஃபார் ரெக்ரூட்டிங் இயர் 2024-25 அண்டர் அக்னிபாத் ஸ்கீம். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 13 February 2024 22 March 2024 இந்த மந்தோட 22 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் எக்ஸாம் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 22 April 2024. ஸோ நெக்ஸ்ட் மந்த் 22 உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், அப்புறம் சேலரி டீட்டெயில்ஸ், மற்ற ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணலாம். இப்போ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டியில் பார்த்தீங்கன்னா ஆல் ஆர்ம்ஸ், அதில் வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 17.5 to 21 years. ஸோ இந்த ஏஜ் லிமிட் இது வந்து ஜென்ரலுக்கான ஏஜ் லிமிட். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10th அல்லது மெட்ரிக். அதில் வந்து 45% மார்க்ஸ் இன் அக்ரிகேட். அதே போல் 33% இன் ஈச் சப்ஜெக்ட். டோட்டலாக வந்து 45 இருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் மினிமம் வந்து 33% இருக்கணும். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்னிவீர் டெக்னிக்கல் இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா சேம் வந்து 17.5 to 21 years ஏஜ் லிமிட். இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா +2 கம்ப்ளீட் பண்ணிக்கணும். சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கணும். அதில் வந்து மினிமம் வந்து 50% மார்க்ஸ் இன் அக்ரிகேட், அதாவது டோட்டல் 50% மார்க்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் மினிமம் வந்து 40% மார்க்ஸ் இருக்கணும். இன்னொரு கண்டிஷன் இருக்குது. இப்போ இது ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ். செகண்ட் பார்த்தீங்கன்னா அதே +2 சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், இங்கிலீஷ். இதில் வந்து ஸ்டேட் எஜுகேஷன் அதில் கம்ப்ளீட் பண்ணிக்க கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். அதோட சேர்த்து ஐடிஐ கோர்ஸ் அதில் வந்து மினிமம் 1 year வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th அதில் பாஸ் பண்ணிடணும் வித் 50% இன் அக்ரிகேட், மினிமம் வந்து 40% இன் இங்கிலீஷ், மேத்ஸ் அண்ட் சயின்ஸ். அதில் எடுத்துருக்க கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். இதோட சேர்த்து 2 years வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங் ஐடிஐ, அதாவது மேலே பார்த்த 2 கண்டிஷனும் 12th. தேர்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 10th + ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். அதில் வந்து என்னெல்லாம் ட்ரேட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலான்ற அந்த ஃபுல் லிஸ்ட் இதில் இருக்குது. இந்த ஸ்ட்ரீம்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை டீட்டெயிலாக பார்த்துட்டு உங்களோட ஸ்ட்ரீம்ஸ் இதில் இருக்கான்னு பார்த்துங்க. அதுக்கடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அக்னிவீர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர், டெக்னிக்கல். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்குது. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணிக்கணும். அதில் வந்து எந்த ஸ்ட்ரீம்னாலும் இருக்கலாம், ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ், இந்த மாதிரி எந்த 12th ஸ்ட்ரீம்னாலும் இதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். மினிமம் வந்து 60% மார்க்ஸ் இருக்கணும்.
ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து 50% மார்க்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 10th பாஸ். இதில் வந்து 10th வந்து சிம்பிளாக பாஸ் பண்ணிக்கணும். அதோடு சேர்த்து நோ ஸ்டிப்புலேஷன் இன் அக்ரிகேட் பர்சன்டேஜ் பட் ஷுட் ஹவ் ஸ்கோர் மினிமம் 33% இன் ஈச் சப்ஜெக்ட். மேலே இருக்க பார்த்ததுலாம் பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்சன்டேஜ் இருக்கணும். பட் இந்த போஸ்டிங்க்கு அக்ரிகேட் எதுவும் தேவையில்லை. பட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் மினிமம் வந்து 33% இருக்கணும். அடுத்து லாஸ்ட்டான கேட்டகரி பார்த்தீங்கன்னா அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 8th பாஸ். இதில் வந்து சொன்னது போல் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 33% இருந்தால் போதும். அக்ரிகேட் வந்து எவ்வளோ இருக்கணுன்ற நீடு எதுவும் இல்லை. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்க கேண்டிடேட்ஸ் ப்ளஸ் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த். கேண்டிடேட்ஸ் பார்ன் பிட்வீன் 1st October 2003 அதுலேருந்து 1st April 2007. ஸோ இந்த 2 டேட்டுக்கு இடையில் இருக்க கேண்டிடேட்ஸ், இந்த 2 டேட்டுக்கு இடையில் பிறந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ஆர்மி ரிலேட்டட் ஜாப்ன்றனால இந்த ஃபிசிக்கல் ரிலேட்டட் ஹைட், செஸ்ட்டு இது எல்லாமே வந்து உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. அந்த லிமிட் படி உங்களுக்கு எல்லாம் இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து அதில் பாஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். ஹைட்டுக்கு ஏற்றாப்பில் ப்ரொபோஷனேட்டான வெயிட் இருக்கணும். ஸோ உங்களோட ஹைட் எதுவோ அதுக்கான வெயிட் வந்து இந்த டேபிளில் இருக்கும். அதே போல் ஏஜுக்கு ஏற்றாப்பில் வெயிட்டு இதையும் பார்த்துக்கங்க. உங்களோட ஹைட்டை வந்து நீங்கள் வந்து சென்டிமீட்டரில் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்றாப்பில் வெயிட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. கீழே வந்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேஜ் நம்பர் 9ல் ஸோ முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ இது அக்னிவீர் ஸ்கீம்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஆர்மியில் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. இது ஆர்மிலே வந்து ஒரு 4 years ஒர்க் பண்ணுற ஒரு கான்ட்ராக்ட் டைப் ஆஃப் ஆர்மி ஜாப். ஸோ அக்னி பார்த்தனாலே மேக்ஸிமம் வந்து பீரியட் ஆஃப் 4 years தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 4 yearsக்கு வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும். ஆஃப்டர் 4 years வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேமெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அதில் அப்புறம் ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்து உங்களை அனுப்புவாங்க. அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக வேறு ஜாபில் வந்து அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட்டோட ஜாப்ஸில். ஸோ ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா இந்த 4 years முடிச்சதுக்கப்புறம் அக்னிவீர்லேயும் ஆர்மிலேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து பெர்மனன்ட் ஜாபாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 years தான் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணாமல் இருக்காதிங்க. உங்களோட எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள். 4 years வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா அது பெர்மனெண்ட்டாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நம்பர் 9ல் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஆன் பீயிங் என்ரோல்ட் அக்னிவீர் வில் பி இம்பார்ட்டட் மிலிட்ரி ட்ரைனிங் பேஸ்ட் ஆன் இந்தியன் ஆர்மி ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இந்தியன் ஆர்மியில் ஜென்ரலான ரெக்குயர்மெண்ட்டுக்கு எப்படி வந்து ட்ரைனிங் இருக்குமோ அதே சேம் ட்ரைனிங் உங்களுக்கு இருக்கும். லீவ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஆனுவலாக பார்த்தீங்கன்னா 30 days வந்து பெரிய உங்களுக்கு லீவ் கிடைக்கும். சிக் லீவ் பார்த்தீங்கன்னா உங்களோட பேஸ்ட் ஆன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் படி உங்களுக்கு என்ன லீவ் தேவைப்படுதோ அதை அலோகேட் பண்ணுவாங்க. அது போக எல்லா அலவன்சஸ் அப்புறம் அலைட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலரி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இயருக்கும் வந்து எவ்வளோ சேலரி, அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து பிஎஃப் மாதிரி உங்களோட சேலரியிலேருந்து ஒரு அமௌண்ட், அப்புறம் கவர்மெண்ட் வந்து ஒரு அமௌண்ட் போட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் அந்த 4th year லீவ் ஆகும்போது அந்த டோட்டல் அமௌண்ட்டை பிஎஃப் மாதிரி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரி 30,000 இருக்கும். பட் உங்களோட கையில் கிடைக்கிறது 70% கிடைக்கும். அதோட அமௌண்ட் வந்து 21,000. மீதி 9,000 வந்து அதுக்கு பேர் வந்து அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட், அதில் வந்து ஆட் ஆகும். கவர்மெண்ட் ஒரு 9,000 ஆட் பண்ணுவோம். அதே போல் செகண்ட் இயர் 33,000 சேலரி, அதில் 2,300 கையில் கிடைக்கும். 9,900 வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபண்டில் ஆட் ஆகும். தேர்ட் இயரில் 36,500, 25,550 கையில் கிடைக்கும். மீதி அமௌண்ட் வந்து ஃபண்டில் ஆட் ஆகும். 4th year 40,000 சேலரி, ஃபண்டில் வந்து 12,000 ஆட் ஆகும். ஸோ இதெல்லாம் சேர்த்து 4th year பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண அமௌண்ட்டு 5.02 lakhs, கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஆட் பண்ண அமௌண்ட்டு சேம் 5.02 lakhs. ஸோ ரெண்டும் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 10.04 lakhs வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் ஆஃப்டர் அந்த 4 years முடிச்சதுக்கப்புறம். ஸோ இதோட சேர்த்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்னது போல் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் நான் சொன்னது நம்பர் 15ல் இருக்குது. அக்னிவீர் ஸ்கில் சர்டிஃபிகேட், அட் த எண்ட் ஆஃப் த என்கேஜ்மெண்ட் பீரியட் டீட்டெயில்டு ஸ்கில் செட் சர்டிஃபிகேட், உங்களோட ஸ்கில் செட்டை பொறுத்து ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதில் வந்து உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ், உங்களோட ஸ்கில்ஸு, அப்புறம் லெவல் ஆஃப் காம்பிடென்சி, எப்படி பர்ஃபார்ம் பண்ணீங்க, உங்களோட ட்ரைனிங் டீட்டெயில்ஸ், அதை பற்றி எல்லாமே என்கேஜ்மெண்ட் பீரியடை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு எக்ஸர்வீஸ்மெண்ட் ஸ்டேட்டஸை வச்சு நீங்கள் பேங்க்கில் அல்லது பெரிய கம்பெனிஸில் வந்து அதில் வந்து செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டே தனியாக இருக்கும். அதில் வந்து ஆர்மிலேருந்து ரிட்டையர்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்துட்டு நல்ல பொசிஷனுக்கு எடுத்துவாங்க, நல்ல சேலரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நம்ம வெப்சைட்லேயே வந்துட்டு அந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் நிறைய அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், டெத் அண்ட் டிசபிலிட்டி காம்பன்சேஷன். இந்த பீரியடில் இருக்கும்போது டெத்து, டிசபிலிட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கேற்றப்பில் அக்னிவீர்லேருந்தே உங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் வரும். அதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 48 lakhs இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக தான் வந்து ஜாயின் பண்ணும்போதே வந்து ஆட் பண்ணிடுவாங்க. இது முக்கியமானது பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், அதாவது ரெக்ரூட்மெண்ட்டில் என்னெல்லாம் ஸ்டேஜஸ் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா 2 phase இருக்குது. phase 1 பார்த்திங்கன்னா ஆன்லைன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயில்ஸாக இருக்கும். அதில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா phase 2 இருக்கும். phase 2ல் வந்து ரெக்ரூட்மெண்ட் ரேலி, ஸோ அது வந்து எந்த இடத்துல நடக்கும்ன்ற அந்த டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் நேராக போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்.
ஃபேஸ் 1ல் எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது நம்ம 19ல். ஸோ ஆன்லைன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது பேர் தான் CEE. ஸோ உங்களோட அட்மிட் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ ஜாயின் இண்டியன் ஆர்மி அந்த வெப்சைட்லேருந்து இதுக்கான டீட்டெயில்ஸும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சேனல், அப்புறம் டெலிகிராம் சேனலில் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணுவோம். ட்விட்டர்லேயும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. எப்போ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணணும் அந்த டேட்டு படி உங்களுக்கு வந்து அப்டேட் வரும். கேண்டிடேட்ஸ் வந்து ஃபேஸ் 1 டெஸ்ட்டு வர்றப்போ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதோட கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதை எடுத்து தான் நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு வரணும். அங்கே வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்கும். அதாவது ஒரு கொஸ்டின் 4 ஆன்சர்ஸ் இருக்கும். கரெக்டான ஆன்சரை வந்து சூஸ் பண்ணணும். தப்பான ஆன்சர், அதாவது ராங் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 25% வந்து உங்களுக்கு டிடக்ஷன் இருக்கும். ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டினை வந்துட்டு ஒமிட் பண்ணிடுங்க. ஃபேஸ் 1ல் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு ஃபேஸ் 2க்கு அட்டன் பண்ணுறதுக்கு அட்மிட் கார்டு வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரேலியோட ஸ்கெட்யூல் இருக்கும். ஸோ எங்கே அட்டன் பண்ணுறது அதுவும் வந்து வெப்சைட்டில் இருக்கும். ஜாயின் இண்டியன் ஆர்மி வெப்சைட்டில் அதை செக் பண்ணிவிட்டு டேட்டு, டைமு, ஸ்கெட்யூல்லாம் வரும். அதை பார்த்துட்டு எங்கே உங்களை வர சொல்கிறாங்களோ அங்கே உங்களோட டாக்குமெண்ட், ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ், அதோட ஒரிஜினலோட எல்லாத்தோட ஃபோட்டோ காப்பீஸ், அதாவது ஜெராக்ஸ் எடுத்து சைன் பண்ணி நீங்கள் கொண்டு வரணும். ஸோ என்னெல்லாம் கொண்டு வரணுன்ற அந்த ஃபேஸ் 2க்கு என்னெல்லாம் வந்து கொண்டு வரணுன்ற அந்த லிஸ்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு அட்மிட் கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோகிராஃப், ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், இந்த 10th 12th எந்த இதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் 8th கிளாஸ்க்குனா 8th கிளாஸ் சர்டிஃபிகேட், அப்புறம் டாமிசைல் சர்டிஃபிகேட். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியான ரேலி இருக்கிறனால இப்போ திருச்சி சுற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு நேட்டிவ் சர்டிஃபிகேட் அதை வச்சுருப்பீங்க. இல்லைனா அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட், அப்புறம் ரிலீஜியன் சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து ஸ்கூல் கேரக்டர் சர்டிஃபிகேட், உங்களை பார்த்தா கண்டக்ட் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து அன்மேரிட் அதுக்கான சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி என்னோட டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ இது எல்லாத்தையும் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து அந்த செகண்ட் ஃபேஸ்க்கு அட்டன் பண்ணும்போது கொண்டு வரணும். ஃபேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா, அதாவது ரெக்ரூட்மெண்ட் ரேலி ஃபேஸ் 2 வந்து என்னெல்லாம் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் இந்த டேபிளில் இருக்குது. உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அதான் வந்து அந்த ரேலியில் நடக்கும். ஸோ உங்களோட அந்த ரன்னிங், அப்புறம் வந்து பீம் புல்லப்ஸு, ஜிக்ஸாக் பேலன்ஸ், அது வந்து ஆர்மிக்கான என்னெல்லாம் வந்து டெஸ்ட் இருக்குமோ அது எல்லாமே நடக்கும். ஸோ இதில் நீங்கள் கிளியர் பண்ண தான் இதில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஃபிட்னஸ் வந்து முக்கியமாக டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ உங்களோட மெடிக்கல் கண்டிஷன்ஸை செக் பண்ணி அதுலேயும் நீங்கள் கிளியர் பண்ணும்போது நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். நம்பர் 23 வந்து ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸாக இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா 1 October 2024 இந்த டேட்டு படி தான் உங்களுக்கு ஏஜ் லிமிட்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்டு படி அங்கே சொல்லியிருக்க ஏஜ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுதான்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரேலி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் நடக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்து மார்னிங் வந்து 12:30 அந்த டைம்லேயே வந்து ரீச் ஆகிடணும். ஸோ மார்னிங் 6 o'clock மேலே வந்தீங்கன்னா உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த கரெக்டான டேட்டுக்கு அந்த டைமுக்கு அந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக அசம்பிள் ஆகிடணும். நம்பர் 17 பாருங்கள், ஃபைனல் ரிசல்ட்ஸ் வில் பி டிக்ளேர்ட் ஆன் த அஃபிஷியல் வெப்சைட் joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்டை பார்த்துங்க. இதை வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ், இன்டர்வியூ அட்டன் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த வெப்சைட்டை வந்து செக் பண்ணிக்கிங்க. இதில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்பர் 22ல் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆர்மி ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ், திருச்சிராப்பள்ளி. அதே போல் கோயம்புத்தூர் ரேலிக்கு அதுக்கு ஒரு தனியான அட்ரஸ் இருக்கும், அதோட ஃபோன் நம்பர் இருக்கும். சென்னை ரேலிக்கும் அதே மாதிரி இருக்கும். இப்போ திருச்சி ரேலிக்கு வந்து இங்கே ஃபோன் நம்பர் இருக்குது. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கோயம்புத்தூர் ரேலியில் அப்ளை பண்ணோம்னா கோயம்புத்தூர் ரேலியை கிளிக் பண்ணி அதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பாட்டமில் இருக்கும். ஸோ இந்த பாட்டமில் போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணணும். இதே போல் திருச்சி ரேலிக்கும் சென்னை ரேலிக்கும் தனித்தனியான பேஜில் அதுக்கான பட்டன்ஸ் இருக்கும். இப்போ திருச்சி ரேலியில் பார்த்தீங்கன்னா அந்த பேஜுக்குள்ளே போயிருங்க. போயிட்டு பாட்டமில் அந்த அப்ளை ஆன்லைன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ joinindianarmy.nic.in இதில் வந்து ஆத்தன்டிகேஷன், இதில் வந்து கேப்சா ஃபில் பண்ணுங்கள். கேப்சா போட்டு என்டர் பண்ணணும், உள்ளே போயிடும். உள்ளே வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது, அக்னிவீர் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ மேலே வந்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி ரெட் கலரில் இதை விட்டுருங்க. கீழே வந்தீங்கன்னா அக்னிவீர் என்ரோல்மெண்ட் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரேலி நோட்டிஃபிகேஷன்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ரேலி டீட்டெயில்ஸ் வரும். ஸோ சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேட்டகரி வைஸ் இங்கே வந்து தனித்தனியாக டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ரைட் சைடில் அப்ளை லாகின் ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனியான டீட்டெயில், அதாவது வீடியோவோடு இருக்குது. ஹவு டு ரிஜிஸ்டர், அதில் இங்கிலீஷ்க்கு வேணும்னா இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். யூடியூபோட லிங்க் இங்கே இருக்குது. இதுலேயே வந்து எப்படி அப்ளை பண்ணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக செக் பண்ணிக்கிங்க. உள்ள என்ன ஒவ்வொரு ஸ்க்ரீனும் எப்படி இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இதில் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றப்ப நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு கூட அப்ளை பண்ணலாம். ஹிந்தியில் பார்க்கணும்னா இங்கே தனியாக லிங்க் இருக்குது. ஹவு டு அப்பியர் இன் ஆன்லைன் CEE, அதாவது காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டெஸ்ட், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுற அப்பியர் ஆகுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டைப்பிங் டெஸ்ட்டுக்கு என்ன டெமோ இருக்குன்ற டீட்டெயில்ஸ். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக பார்த்துக்கங்க. அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் செக்ஷன் லெஃப்ட்டில் இருக்குது, லாகின் செக்ஷன் ரைட்டில் இருக்குது. நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுன்ற அந்த லிஸ்ட் இந்த பாப்பப்பில் வருது. ஆதார் கார்டு ஃபஸ்ட்டு, அப்புறம் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் சிக்னேச்சர், சைஸ் வந்து 5 to 10 KB இருக்கணும். அப்புறம் சாஃப்ட் காப்பி ஆஃப் லேட்டஸ்ட் ஃபோட்டோ, உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுவும் 5 to 20 KB இருக்கணும் சைஸு. அப்புறம் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர், OTP வரும் அதுக்காண்டி. அதுக்கப்புறம் உங்களோட ஆக்டிவ் இமெயில் ஐடி, அப்புறம் எந்த கோர்ஸு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ அதோட மார்க் ஷீட்ஸு, அதுக்கப்புறம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ், இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ டீட்டெயிலான அப்ளிகேஷன் ஃபார்ம் வருது. இங்கே வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ். கீழே போனீங்கன்னா கண்டினியூ ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஆதார் நம்பர் வச்சு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உங்களோட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், ஸோ அதை வச்சு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் டு ஃபெச் ஃப்ரம் டிஜிலாக்கர் இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிஜிலாக்கர் அக்கௌண்ட் அதிலிருந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் இல்லைன்னா டிஜிலாக்கரில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுங்க. அதில் உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து அப்லோட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து இங்கே ஃபெச் பண்ணி எடுத்து அதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்லோட் பண்ண முடியாது, டிஜிலாக்கர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து இங்கே செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஸோ இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ வெளியில் இருக்குது, அந்த ஃபுல் வீடியோவை பார்த்துக்கங்க, அதில் எல்லா டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அது கிளியராக பார்த்துக்கிட்டு அதில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்றப்பல அப்ளை பண்ணிக்கிங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22 March 2024. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் செக் பண்ணி இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.